ஹலோ குட்டீஸ். வெடிக்காத வெடி. ஒரு அழகான கிராமத்தில் குப்பன், சீனு, ராமு என்ற 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். தீபாவளி வந்ததால் அவர்கள் அனைவரும் புதிய ஆடைகள் அணிந்து தெருவில் பட்டாசு வெடித்து மகிழ்ந்தனர். குப்பன் வீட்டில் இருக்கும்போது டமால் என்ற சத்தம் கேட்டது. உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தான். தன் நண்பர்களுடன் சேர்ந்து பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தான். முதலில் அவர்கள் சின்ன வெடிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்தனர். பின்னர் பெரிய ஆணை வெடியை ஏற்றி தெருவின் நடுவில் வீசினர். மூவரும் சற்று தூரத்தில் நின்று அது வெடிப்பதை ஆவலுடன் எதிர்பார்த்தனர். ஆனால் அந்த வெடி வெடிக்கவில்லை. புகையும் இல்லை, சத்தமும் இல்லை. அது அமைதியாக அப்படியே கிடந்தது. சீனுவும் ராமுவும் பயந்து, அதன் அருகில் போகாதே, இன்னும் வெடிக்கலாம் என்று கூறினர். ஆனால் குப்பன் சிரித்துக் கொண்டே, நீங்கள் எல்லாம் பயந்தாங்கொள்ளிகள், நெருப்பு அணைந்து விட்டது, நான் போய் எடுத்து வருகிறேன் என்று பெருமையாகச் சொன்னான். மெதுவாக வெடியின் அருகில் சென்ற குப்பன் அதை தொட கையை நீட்டினான். அந்த நொடியே டமால் வெடி பலத்த சத்தத்துடன் திடீரென வெடித்தது. குப்பன் பயந்து பின்னால் தூக்கி வீசப்பட்டான். நல்ல வேளையாக அவனுக்கு பெரிய காயம் எதுவும் ஏற்படவில்லை. சீனுவும் ராமுவும் ஓடிவந்து அவனை எழுப்பி ஆறுதல் கூறினர். அப்போது அருகில் இருந்த ஒரு பெரியவர், வெடிக்காத பட்டாசை ஒருபோதும் தொடக்கூடாது, அது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம், உடனே பெரியவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறினார். குப்பன் தனது தவறை உணர்ந்து, இனி ஒருபோதும் வெடிக்காத பட்டாசை தொடமாட்டேன் என்று உறுதியளித்தான்.